ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். என்ன ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டீங்க? ஹலோ அஸ்வினி, என்ன ஃபோனே போட மாட்டீங்க? அதான் அவார்டெல்லாம் வாங்கியிருக்க, என்ன எதுவும் ஒரு ஃபோன் இல்லை, என்ன ட்ரீட்லாம் கிடையாதா? என்னது அந்த பொண்ணுக்கா? எப்போ நடந்துச்சு? என்ன பொருள் அங்க பார்த்த? அப்படி என்ன அவங்க வீட்டில் என்ன குங்குமச்சிங்களா? சரி, நீ அந்த குங்குமச்சி மேல அவங்க வீட்டில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி. இந்த குங்குமச்சி ஐயோ, நீ ஃபோட்டோ எடுத்து அனுப்பி என்ன எதுவும் உனக்கு சொல்கிறேன். சொல்கிறேன். என்னடா இது, அஸ்வின் வேற ஃபோட்டோ அனுப்புகிறேங்க, ஒரு ஃபோட்டோவும் அனுப்பலை. அது எந்த சிம்மில் எது ஒன்றும் தெரியலையா? சரி, என்ன பண்ண? அவங்க ஊரில் இருக்கானா இல்லையா? வெளிநாட்டில் இருக்காங்க. இல்லை, ஃபோட்டோ அனுப்பிட்டான், அது என்னன்னு போய் பார்ப்போம். இது மர்மவியல்ல இருந்துச்சு, இது இப்படி இவங்க கையில மாட்டுச்சு. அஸ்வினி ஃபோன் பண்ணால் லாய்க் படாது, பேர் சின்ன ஃபோன் பண்ண. ஹலோ, வேலுசாமி, இல்லை நீ ஃபோட்டோ அனுப்புனல ஒன்று, அது அது வந்து மோசமான சிம்லடா. அது என் வாழ்க்கையில் 2-3 வாட்டி விளாண்டு போயிடுச்சு, நீ வேற. சரி, நீ வா, நேரில் பேசுவோம். சரி, வா வா வா. சரி, வாமக்கா வா. அது என்ன இருக்கு குங்குமச்சிமல்னா? குங்குமச்சிமலோட என்ன இருக்கு? நீ அப்படி என்ன பிரச்சனை மாட்டின? இது பெரிய பிரச்சனைலாம் சொல்லுத, நீ சொல்ற பார்த்தா. சொல்லு, பிரச்சனை சொல்லு, நான் கேட்குறேன். ஆமாம், அந்த குங்குமச்சிமலை பற்றி உனக்கு என்ன தெரியணும்? எவ்வளோ பெரிய எது தெரியுமாடா உனக்கு? இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான், அவனை இந்த பிரச்சனை வந்து நான் காப்பாற்றணும். யாரா அண்ணன்? இன்ன வரைக்கும் உனக்கு ஒன்னே மட்டும் தெரியும், உங்க அண்ணன் உனக்கு இருக்கானோ? யாரு? எனக்கு என் அண்ணனை இப்போ ரீசெண்டாக தான் தெரியும். இந்த விஷயம் மூலமாக தான் என் அண்ணனே தெரியுது. இது வரைக்கும் அண்ணனை யாரு ஒன்றும் தெரியாது.
இப்போ அவன் வந்து என்னன்னா ரொம்ப பெரிய மாயாஜால வித்த ஒரு மந்திரவாதி மாதிரி ஒரு இதுவாக சொன்னான். அவன் இருக்கிற இடம் கேரளா திருவனந்தபுரத்தில் ஒரு காலில் இருந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு மந்திரவாதி. அவனை போய் பார்த்தாதான் இதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடைக்கும். சரியா? நம்ம கேரளாவுக்கு போய் தான் ஆகணும், வேற வழி இல்லை. கேரளா தானே, கிளம்புவோம். எப்போ போகணும் எப்படி போகணும் அதை மட்டும் நீ சொல்லு. இது எல்லாமே நான் ஏற்பாடு பண்ணுறேன் உனக்கு. அதுக்காக நான் எந்த எல்லைக்கு போனாலும் தயாராக இருக்கேன். ஆஹா, என் அண்ணனை பார்க்கணுன்னாலே ஒரு வாரம் விரதம் இருக்கணுமா காளியம்மனுக்கு. இதே நான் ஒரு ரீசெண்டாக அந்த அந்த விஷயமாக வேண்டி நான் சாமியாரை பார்க்க போயிருந்தேன். அவர் தான் எனக்கே சொன்னார். அஸ்வின் இந்த பிரச்சனை மாட்டிக்கிட்டான், அவனை இந்த பிரச்சனை வந்து நான் காப்பாற்றணும். குங்கும சிம்மல்லாம் என்னது, அதோட பிரச்சனை என்னது எனக்கு நீ சொல்லணும். இதுக்கு உடைய இருந்தால் எவனாக இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி, வேற எவனாக இருந்தாலும் சரி, போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஒரு வாரம் தானே வரதான் இருக்கேன். ஆனால் எனக்கு இதில் ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகும். அவன்கிட்ட சொல்லுங்க, இந்த பிரச்சனையில் அஸ்வின் மாட்டிக்கிட்டான், அவன் இந்த பிரச்சனையில் அவனுக்கு தெரியாமல் இருந்து காப்பாற்றணும். குங்கும சிம்மல்லாம் என்னது, நீ என்ன பிரச்சனையில் மாட்டினா எல்லாமே எனக்கு தெரியும் இருக்கும். அதுலேருந்து நான் அவனை காப்பாற்றணும். மக்கா கோவப்படாமக்கா, ஒன்றும் ஆகாது. இது எல்லாருக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. நான் வந்து அதுதான் சொல்யூஷன் பண்ணணும். எனக்கும் நானும் இந்த விஷயத்தில் மாட்டியிருக்கேன். இப்போ அஸ்வினும் மாட்டியிருக்கான். இதுக்கு சொல்யூஷன் இல்லாமல் போகாது. நம்ம வேணா என் அண்ணன் வேணா போய் பார்க்க போவோம். என்ன விஷ்ணு, புதுசா இருக்கு, கூட ஒரு ஆளை கூட்டு வந்திருக்க, என்ன விஷயம்? இதான் உங்க அண்ணனா? இரு இரு, இப்போ நான் சொல்றேன். உனக்கு அந்த குங்கும சிமிழ் தானே? இந்த குங்கும சிமிழ் மறுபடியும் என் வாழ்க்கையில மறுபடியும் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. என் வாழ்க்கையில வந்துச்சு, இப்போ என் ஃப்ரெண்டு அஸ்வின் வாழ்க்கையிலும் வந்திருக்கு. என்னென்ன செய்ய, அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா? வைஷ்ணவ், நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இந்த குங்கும சிமிழ் ஒன்றும் இல்லை, மொத்தம் 3 குங்கும சிமிழ் இருக்கு. அது உனக்கு தெரியுமா? உனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த 3 குங்கும சிமிழ் 3 இடத்துல இருக்கு. எப்படி? 3 இடத்துல இருக்கு. ஒன்று நீ பார்த்தல்ல அந்த மர்ம குகையில் ஒன்று, இன்னொன்று சத்திரத்தில், இன்னொன்று உன் ஃப்ரெண்டு இப்போ புதுசாக ஏதோ ஒரு குறும்படம் எடுத்தானே, அது அவார்டு கூட வாங்குச்சே, அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்த ஒரு லொக்கேஷனில் அங்கே இருக்குது. இதை முடிக்க முடியாதா? இது எப்போ முடிக்கும்னு சொல்லி இந்த குங்கும சிமிழ் மேட்ரு. உனக்கு என்ன வேணுமோ அதை நான் வாங்கி தரேன். என் நண்பன் ஹாப்பியாக இருக்கணும். என்னையா பேசிட்டு இருக்கேன்ல, சும்மா வந்து கொந்தளிச்சுக்கிட்டு இருக்க. ஏய் சும்மாறா, அதான் கேட்க தானே வந்திருக்கேன், சும்மா இரு. நான் என்னோட அஸ்வின்ல உனக்கும் சேர்த்து அவனுக்கும் சேர்த்து தான் கேட்க வந்திருக்கேன். அவர் பண்ணி தருவார்னா பண்ணி தருவார். நீ கொஞ்சம் சும்மா இரு. அந்த படத்தில் அந்த பொண்ணு நடிச்சிருப்பாளே, அந்த பொண்ணுக்கு இப்போ என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? முக்கியமாக அந்த படத்தில் ஒரு சீன் எடுத்திருப்பீங்க. அந்த பொண்ணு ஆட்டோவில் ஏறுற மாதிரி எடுத்திருப்பீங்கல்ல, உனக்கு தெரியாது, அஸ்வினுக்கு தெரியும். அந்த சீன் நடிக்கிறதுக்கு முன்னால அந்த பொண்ணு ஒரு கோயில் பக்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அந்த நேரத்துல தான் அந்த சம்பவமே நடந்திருக்கு. அந்த குங்கும சிம்மலை எடுத்து பார்த்தது மட்டும் இல்லாம அந்த குங்கும சிம்மலை திறந்து அந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில பூசியிருக்கான். நெத்தியில பூசினதுல தான் அந்த பொண்ணு உடம்புல பேயே பூந்திருக்கு. அது ஒரு பிரேதாத்மாவோட ஆவி. அந்த ஆத்மாவை போக வைக்கணும்னா ஒரு பூஜை போடணும், அதுவும் கால பூஜை. அந்த நேரத்துக்குள்ள பண்ணணும். வைஷ்ணவ், அந்த பூஜை நேரத்துக்கு பண்ணணும். அந்த நேரம் தவந்துட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது, சொல்லிட்டேன். சரிண்ணா, அந்த பூஜை கண்டிப்பாக பண்ணுவோம். அப்புறம் அந்த குங்குமச்சிமிழ் மொத்தம் 3 இருக்குண்ணா. இப்போ அந்த பொண்ணு தான் எடுத்துருக்குண்ணா.
சரி, நான் அப்போ அந்த பூஜைக்கு பொருள் எல்லாம் கொண்டு வாங்கிட்டு வரேன். இந்த பூஜை கரெக்டாக பண்ணி கொடுத்துருங்க. ஓகே. இந்த விஷயத்துக்கு என்ன பூஜைனாலும் பண்ணு. காசோ பணமோ செல்வாக்கோ போட்டோம், ஆனா என் நண்பன் அங்கே சந்தோஷமா இருக்கணும். ஹலோ வேலுச்சாமி மாப்பிள்ள. அஸ்வின் வெளிநாட்டுலேருந்து வரானோ. அப்போ அந்த கோயிலில் அந்த பூஜை பொருள் அதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிடுவோமா? சரி சரி. வர்றது எனக்கு ஒரு வாட்டி உனக்கு தெரிஞ்சு எனக்கு ஃபோன் போட்டியா நீ? பார்த்தியா? சரி சரி. வரானா? ஊருக்கு வரானா? சரி சரி. வேலையில் இருக்கியோ? சரிம்மாக்கா. ஓகே. ஏய், எனக்கு இப்போ அந்த ஷார்ட் ஃபிலிம் தான். டேய், யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருடா, ஃபிலிம் கிரியேட்டிங் அவார்டு வாங்கியிருக்கேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? டேய் விளாடாத, உன் தங்கச்சி பேர் ருத்ரா தானே? அவனோட சம்பவத்தெல்லாம் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து பென்ட்ரைவில் வச்சுருக்கா. எனக்கு இப்போ அந்த பென்ட்ரைவ் வேணும். டேய் நீயா? இந்த பொறிக்கு ஜாக்கியோட ஆளுங்களா நீங்கள்? டேய் நீ ஜெயிக்கே நான் தான்டா. டேய் மரியாதை. டேய் என்னடா மரியாதை? டேய் உன் தங்கச்சி சுத்தி பண்ணான்னு நினச்சிட்டு இருக்க. இனிமேல் என்னன்னு தெரியுமா? டேய் சேகர் எங்கடா இருக்க? நம்ம சம்பவத்தெல்லாம் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து போட்டுட்டு இருந்தாலாம் எடுத்து அவன் அன்னைக்கு சிக்கிட்டா. ஆமாம், அவளை பிடிச்சி கட்டி போட்டு வச்சுருக்கோம். நம்ம தோப்பெல்லாம் வச்சுருக்கோம். எங்கே இருந்தாலும் உடனே நம்ம தோப்புக்கு வா. உடனே வா. ஏய், இது வரைக்கும் எவனை என்னை எதிர்த்து நின்னதும் கிடையாது, எதிர்த்து பேசினவனு இன்னை வரைக்கும் உயிரோட இல்லை. ஆனால் உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்? என்னோட குடோனுக்கே வந்து நான் பண்ண சம்பவத்தெல்லாம் வீடியோ எடுத்து ஷார்ட் ஃபிலிமாக போட்டு வச்சிருக்கியோ நீ? என்ன விட மாட்டோம். நீ யாருனாலும் கூப்பிடு. என்னை இது வரைக்கும் இங்கே எவனும் உன்னை காப்பாற்ற முடியாது. எங்க இருந்து பார்ப்போம். என்ன என்னாச்சு? நீ அண்ணனே அவனை அடிச்ச? டேய் பத்து போடா. விடக்கூடாது. போடுறா போடுறவா. டேய் இதுக்கு மேலே நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் யாருன்னு தெரியாமல் விளாண்டுட்டு இருக்கீங்களா? டேய் யாரா? ஹலோ, ரங்கபாண்டி பையன் தானடா நீ? ஆமா. நீ அடிச்சு போட்டியே, யாருன்னு தெரியுமா? 2020 போனிக்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ண ஆளுடா.
அவனால யுனிவர்சல்ல ஒரு பெரிய நெட்வொர்க்கே பாதிக்கப்பட்டிருக்கு. உன் பகையை யாரு கூட வேணாலும் வச்சுக்க, ஆனா அவன் கூட வச்சுக்காங்க. அஸ்வின் வேலுச்சாமி கூட வச்சுக்காங்க. எவன்டா அது? இனிமே என்கிட்ட வச்சுக்காத, நமக்கு அவ்வளோதான். ஹலோ அஸ்வினா, நான் ரித்திகா பேசுகிறேன். அம்மா எல்லாம் சொன்னாங்க, கேள்விப்பட்டேன் இப்போ தான் எல்லாத்தையும். ரொம்ப நன்றி. எனக்காண்டி நீங்கள் அவ்வளோ தூரம் போய் பண்ணியிருக்கீங்க. எப்படி கூட சொல்லுங்க எப்படி? எல்லாம் ஓகே. நல்லா தான் இருக்கு. ஓகே. இவர் பேர் தாங்க ராஜசேகரன். இவர் வேற யாரும் இல்லை, நம்ம ஜாக்கி ரங்கபாண்டியோட கூட பிறந்த ஒரே தம்பிங்க. நம்ம ஜாக்கி ரங்கபாண்டி எப்படி வெப்பன்ஸு இல்லீகலாக எல்லா பிஸ்னஸும் பண்ணுறாரோ அதே மாதிரி சேம் பிஸ்னஸ் தான் இவரும். வெப்பன்ஸு இல்லீகலாக நிறைய அந்த பொருட்கள், கன்ஸு, எக்யூப்மெண்ட்ஸு, ஹைலி சஃபிஸ்டிகேட்டட்ஸான எல்லா பொருட்களையும் இவர் கொண்டு போகிறாங்க. இப்போ இவருக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, அவங்க தான் அண்ணனோட தான் தான் பெரிய ஆளுங்கிறனால, அப்படி ஒரு ஈகோ இருக்கிறனால தான் அண்ணனோட தான் எப்படியாவது பெரிய ஆள் ஆகணுங்கிற ஒரே ஒரு குறிக்கோளோட போய்கிட்டு இருக்காரு.